தற்போது செய்தியை பார்க்கிறோம். ஞானசேகருக்கு குரல் சோதனை நடத்த அனுமதி கேட்டு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை செய்ய கோரி அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இது குறித்த விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு குரல் பரிசோதனை செய்வதற்கு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் அனுமதி கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு மீதான விசாரணைக்காக தற்பொழுது ஞானசேகரன் சிறையிலிருந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஞானசேகரனுடைய செல்போனில் இருந்து பல முக்கிய ஆடியோ ஆதாரங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆடியோவில் பேசியது ஞானசேகரன் தான் என்பதை உறுதி செய்வதற்காக குரல் பரிசோதனை செய்வதற்காக ஆய்வகத்திற்கு அழைத்து செல்வதற்காக நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனு மீது இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற உள்ள நிலையில விசாரணைக்காக ஞானசேகரன் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டிருக்கார். நீதிமன்ற அனுமதியோடு ஆய்வகத்துல ஞானசேகரனை அழைத்து சென்று இந்த குரல் பரிசோதனை செய்தால் அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய குரலும் ஞானசேகரனுடைய குரலும் ஏறக்குறைய ஒட்டு போகிறதா என்பதை உறுதி செய்வதற்காக இந்த பரிசோதனை செய்வதற்கு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் முடிவு செய்திருக்காங்க. நன்றி கோகுல், இது குறித்து தற்போதைய விவரங்களுக்காக.